உங்கள் வீட்டு பக்கத்திலே ஈஸியாக கிடைக்கிற சங்குப்பூங்க. இதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மூளை முதல் சருமம் வர பல நன்மைகள் தருங்க. நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு மூலிகை தான் சங்குப்பூ. நீல நிறம், வெள்ளை நிறம் என பல வகைகள்ல இருக்குங்க. ஆனால் மருத்துவ பயன்பாட்டில் பெரும்பாலும் நீல சங்குப்பூ தாங்க பயன்படுத்துவோம். ஆயுர்வேதத்தில் சங்கு செடியை பூ, இலை, வேர் எல்லா பாகங்களும் மருந்தாக பயன்படுத்துவாங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தாவர சத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. அதனால பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி, கவனச்சிதறல், மன அழுத்தம், பதட்டம் போன்றவங்களுக்கு துணை சிகிச்சையாக பயன்படுத்தப்படுதுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அளவா எடுத்துக்கொள்ளலாங்க. எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ டீ. 1 கிளாஸ் கொதிக்க வச்ச தண்ணீரை சூடா எடுத்துக்கோங்க. 5 சங்குப்பூக்களை லேசா நசுக்கி அதில் போட்டு 30லேருந்து 60 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் குடிக்கலாம். செகண்ட் முறை பார்த்தீங்கன்னா சங்குப்பூ கஷாயம். 5லேருந்து 10 சங்குப்பூவை 1.5 கிளாஸ் தண்ணீரில் போட்டு 1 கிளாஸாக சுண்டு வர காய்ச்சி வடிகட்டி காலையில் 1/2 கிளாஸ், ஈவினிங் 1/2 கிளாஸாக குடிக்கலாங்க. இந்த கஷாயம் தொடர்ந்து 3 மாதங்களை எடுத்துக்கிறதுனால ஸ்கின் ஆரோக்கியம், உடல் ஏற்படும் அலர்ஜி, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, சில அரிப்பு பிரச்சனை, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க. 3வது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பூக்களை அரைத்து சாறு எடுத்து வெதுவெதுப்பான பாலில் இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறதுனால நல்லா தூக்கம் வர உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்திக்கு, மன வளர்ச்சி குன்றியவர்களும் சாப்பிடலாம். இந்த செடி எல்லா காலங்களையும் பூக்காதுங்க. அதனால இந்த பூக்களை நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி நல்லா கிளாஸ் பாட்டில் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது தண்ணீரில் அல்லனா பாலில் கலந்து பயன்படுத்தலாம். யாரெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சாப்பிட வேண்டாங்க. இயற்கை மூலிகள் பல நன்மைகள் தருங்க. ஆனால் அளவோடு சரியான முறையில் பயன்படுத்தினாலதாங்க முழு நன்மையும் கிடைக்கும். இது மாதிரியான உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் மூலிகை செடிகளோட உண்மையான நன்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.